அரஹர நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விசுவாவாசு என சொல்லக்கூடிய இந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு எல்லா செல்வங்களும் பெற வேண்டும். நீங்க நினைத்ததெல்லாமே வெற்றி பெற வேண்டும். மனசில் சஞ்சலங்கள் தீர வேண்டும். வெற்றியாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஜெயம் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல பார்வதி பரமேஸ்வரர்கள் அனுக்கிரகம் உங்களுக்கு பெற வேண்டும், குருவின் திருவருள் பெற வேண்டும் சொல்லிக்கொண்டு இவ்வாண்டு உங்களுடைய பொது பலன்களை பார்ப்போம். இவ்வாண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு வரவு 11 என்றால் செலவும் 11 சமபலத்திலே இருக்க போகக்கூடிய ஆண்டு. சமசுகம் என சொல்லக்கூடிய இவ்வாண்டு புது பலனிலே இவ்வாண்டு நன்மையும் தீமையும் கலந்திருக்கின்றது. நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த தனுசு ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு பார்க்கும் பொழுது குரு தான். இந்த ராசிக்கு அதிபதி யார் பார்த்தா குரு. அடுத்தது பார்த்தோமா என்னென்ன நட்சத்திரங்கள் இந்த தனுசு ராசியில் இருக்கிறது பார்த்தோன்னா, மூல நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், பூதாட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள். இவ்வாண்டு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக உன்னதமான ஒரு காலம். நினைத்ததை நடக்கப் போகிற காலம், வெற்றியை பெறக்கூடிய காலம், மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலம், எல்லா காரியங்களும் ஜெயம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகின்றது. இருப்பினும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். சுப செலவுகள் மட்டுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். இப்பொழுது இந்த சனி பயிற்சி அப்படின்றது கடந்த 29ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025 திருக்கணித பிரகாரம் நடைபெற்றது. இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் வீடான மீன ராசியில் இந்த தனுசு ராசிக்கு பிரவேசம் பண்றார். மீன ராசியில் 4ஆம் வீடு மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, வாக்குஸ்தானம் அப்படி சொல்லக்கூடியது. அம்மாவுடைய உடல்நிலையை சற்று கவனம் தேவை. வாக்கில் சற்று கவனம் தேவை. நீங்கள் உங்களுடைய உடல் ரீதியிலும் சற்று கவனம் தேவை. எதில் செய்தாலும் கொஞ்சம் நிதானங்கள் தேவை. காரணம், 4ஆம் வீடிலே இந்த சனி பிரவேச காலம் 2.5 ஆண்டு நடைபெறும். 2027 வரை இந்த சனி இந்த ராசியில் மீன ராசியில் பிரவேசம் பண்ணுகின்றார். இந்த காலம் சற்று வாக்கு கவனம் செலுத்தக்கூடிய காலம். உங்களுடைய வாக்கில் நீங்கள் சற்று கவனம் செய்தால் நன்மை பெறக்கூடிய காலம். உங்களுடைய தாயின் உடல்நிலையை சற்று கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலம். மற்றபடி இவ்வாண்டு நன்மை தருமானா பார்த்தோம்னா கண்டிப்பாக நன்மையே செய்யக்கூடிய ஒரு ஆண்டு. வரக்கூடிய 5ஆம் மாதம் 10ஆம் தேதி குரு பயிற்சி நடைபெறும். இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மிதுன ராசியில் பிரவேசமாக போகிறார். மிதுனம் என்பது 7ஆம் வீடு. தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில் குரு பிரவேசம் பண்ணும்போது மன சந்தோஷங்கள் பெறப்போகின்றது. வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகிறது. கணவன் மனைவி உறவு சந்தோஷங்கள் பெறப்போகின்றது. கடந்த ஆண்டு உறவுகள் பகைகள் இருந்தவர்களாம் இப்போ சந்தோஷமாக இருக்க போகின்றீர்கள். உங்களுடைய மனநிலை ஒன்றுநிலைப்படுத்த போகின்றது. எடுத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. குருவின் திருவருள் பெறப்போகிறீர்கள். பெரியோர்களின் ஆசி பெறப்போகின்றீர்கள். நல்லது நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. இவ்வளவு நாள் தடைபெற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலியமாக பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு 5ஆம் மாதம் 10ஆம் தேதிக்கு பிற்பாடு குரு பயிற்சிக்கு பிற்பாடு உங்களுக்கு நன்மையை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது. இவ்வாண்டு நன்மை, சுப செலவுகள், உங்களுடைய உறவினர்கள், அடுத்தது உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம். வீட்டில் சுப செலவுகள் நடைபெறக்கூடிய காலம். புது மனைகள் வாங்கக்கூடிய காலம். இதெல்லாம் நடைபெறுவதால சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. வருகின்ற 5ஆம் மாதம் 17ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறும். உங்களுடைய ராசிக்கு
இந்த ராகு 3ஆம் இடமும் கேது 11வது இடத்திலும் பிரவேசம் பண்ணக்கூடிய காரணத்தினால் மிக உன்னதமான பலன்களை கொடுக்க போகின்றார். இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. வாழ்க்கையில் வெற்றியை பெறப்போகிறது. நீங்கள் நினைத்ததை வெற்றிகரமாக அடையப் போகிறீர்கள். அடிக்கடி கடல் கடந்து செல்ல போகிறீர்கள். தொழில் இடமாற்றங்கள் நடைபெற போகிறது. தொழில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்களில் தொழில் ஈடுபட போகிறீர்கள். மாணவ செல்வங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்க போகிறது. கல்விமான்கள் இன்னும் கல்வியை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருக்கின்றது. பதவி உயர்வை பெற போகிறீர்கள். வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெறப்போகிறது. தொழிலில் வெற்றி பெறப்போகிறீர்கள். இவை எல்லாமே உங்களுக்கு இவ்வாண்டு நடைபெறக்கூடிய ஒரு ஆண்டு. கடல் கடந்து தொழில் செய்பவர்களுக்கு மிக உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு இவ்வாண்டு. இவ்வாண்டு சனி மட்டும் இவர்களுக்கு 4ஆம் வீட்டில் இருப்பதனால் வாக்கில் அடுத்தது தாயின் உடல்நிலையை சற்று கவனம் செலுத்த வேண்டும். நீங்களும் உங்களுடைய உடலை பரிசோதனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த 4ஆம் வீடான மீனராசியில் சனி பிரவேசம் பண்ணக்கூடிய காரணத்தினால் முடிந்த அளவு சிவாலயங்கள் சென்று சனி பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள். அடுத்தது தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் செய்யுங்கள். முடிஞ்ச அளவு பிரதோஷ காலங்களை சிவனை பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவனை வழிபாடுகள் செய்யுங்கள். குருவின் திருவருள் பெறுங்கள். குருமார்களுடைய ஆசி வாங்குங்கள். குருமார்களுடைய ஆசி பெற்று பேரின்பம் பெறுங்கள். குரு ஸ்தலங்களுக்கு போங்கள். சித்தர்களுடைய ஸ்தலத்துக்கு போய் அவர்களுடைய ஆசி பெறுங்கள். இவையெல்லாம் பெற்று வந்தால் நன்மையை பெறக்கூடிய ஒரு ஆண்டு. இந்த ஆண்டு முடிந்த அளவில் சித்தர்கள், அடுத்தது குருமார்கள், இவர்களுக்கெல்லாம் வஸ்திரதானம், ஹிரண்யதானம் இவையெல்லாம் செய்து கொண்டு அவர்களுடைய ஆசி பெற்று பேரின்பம் பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, இவ்வாண்டு உங்களுக்கு எல்லா நலன்களையும் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பார்வதி பரமேஸ்வரரை பிரார்த்தித்து, இவ்வாண்டு உங்களுடைய விசுவாவாசு என சொல்லக்கூடிய ஆண்டு நன்மையை பெற வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த பொது பலனை சொல்லியிருக்கின்றோம். இது உங்களுடைய ராசியை மட்டும்தான் செய்தது. முடிந்த அளவுக்கு உங்களுடைய லக்னம், அடுத்தது ராசி, தசாபுக்திகளை தெரிந்து கொண்டு முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளுமாறு தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.